என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கென சொல்ல வந்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட செய்தியை நீ நிச்சயமாக உனக்கு நல்ல நேரம் இருந்தால் என்ன என்று செவி கொடுத்து கேட்டு விடுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து சில நாட்களாக ஒரு 3 பேர் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 3 பேரும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் இவர்கள் யார் என்று நிச்சயமாக நீ என் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த மனிதர்கள் எதற்காக உன்னை சுற்றி வர வேண்டும், இவர்களினுடைய நோக்கம் என்னவென்பதனை எல்லாமும் என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் இந்த தெய்வம் இப்பொழுதும் அந்த நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு காப்பாற்றும் என்பதனை மறக்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன் தாயானவள் உன்னை கைவிட்டு விட மாட்டாள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் உன் பின்னால் யாரும் வரவில்லை. ஆனால் சில நாட்களாக நான் கவனிக்கின்றேன், உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த 3 பேரும் உன் பின்னால் நின்று உனக்கான சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானால் இவர்களை யார் என்று என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உன் வாழ்க்கையில் எதற்காக உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். சர்வசாதாரணமான விஷயமல்ல, அவ்வளவு சுலபமாக யாருக்கும் தெரிவதல்ல. உன் பின்னால் வருகின்றவர்களை நான் அடையாளம் கண்டு கொண்டு அதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதன் தேவைகளை என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி வரும் எந்த நிலையையும் என் பிள்ளை நீ விட்டுவிட மாட்டாய். உன்னை சூழ்ந்து வரும் எந்த மனிதர்களும் உனக்கு எந்த கெடுதலும் செய்துவிட மாட்டார்கள். யார் என்ன நினைத்தாலும் என் பிள்ளை அவை அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதுதான் உண்மை. நீ நினைத்தால் இங்கு எல்லாமும் மாறும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும். அதுபோல உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் உனக்கு என்ன கொடுக்கிறார்கள், எதை தர எண்ணுகிறார்கள் என்பதனையும் உன்னால் கவனமாக புரிந்து கொள்ள முடியும். சொல்வது இந்த பிரத்யங்கரா நான் என்பதனால் நீ சற்று கவனமாகத்தான் இதனை செவி கொடுத்து கேட்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயத்தை என் பிள்ளை நீ என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டும். உன்னை தேடி வரும் நாட்கள் இனிமேல் உன் வாழ்க்கையின் பொக்கிஷமான நாட்களாக நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு எதிர்வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் உன்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எந்த தருணத்திலும் நீ எதற்கும் இனி வருந்தக்கூடாது. நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் என்ன நடக்கிறது என்பது காலத்தின் கட்டாயத்தினால் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லித் தருவது எல்லாமும் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்துவதும் இனி உனக்கு புரிந்துவிடும். நம்மை சூழ்ந்து வருகிறார்கள், நம் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துகிறார்கள் எனும் பொழுது அந்த விஷயத்தை நாம் நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அல்லவா? எதையுமே சர்வசாதாரணமாக நாம் விட்டுவிட முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் நாம் தொலைக்கவும் முடியாது. இதுவரையிலுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கும் சில பாடங்கள், நம் பின்னால் வருவது யார், நம் காலை வாரிவிட துடிப்பது யார் என்பதனை எல்லாமும் உனக்கு எடுத்துச் சொல்லும். இது போன்ற விஷயங்களை எல்லாமும் அது உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரிய வைத்திருக்கும். எதையுமே முன்கூட்டி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமை உனக்குள் வந்திருக்கும். இதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் நேரம் இது.
இவை அத்தனையையும் நீ இதுவரையிலும் உணர்ந்திருப்பது உண்மை என்றால் இனி நடக்கப் போவது என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரியும். இதுவரையிலும் உன்னை சூழ்ந்திருந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக பனி போல சூரியன் வந்தவுடன் எப்படி விலகிச் செல்லுமோ அதுபோல உன் பிரச்சனைகளும் விலகிச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் இனி எதை கொடுக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய். என் தங்கமே, நாம் ஆசைப்பட்ட இடங்கள் நமக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாகச் சொல்லும் இந்த நேரம். இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். அம்மாவினுடைய அன்பினால் உனக்கு என்றும் நல்லதுதான் நடக்கும். உன்னை சுற்றி வருகின்றவர்களினால் என்றுமே உனக்கு நல்ல காரியங்கள் தான் நடக்கும் என்பதனை மறந்து விடாதே. யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த தீமைகளையும் நடத்த நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது உன் பின்னால் 3 பேர் சுற்றி வரும் பொழுது இந்த பிரத்யங்கரா அதை வேடிக்கை பார்ப்பேனா என்ன? நிச்சயமாக இல்லை. ஒருபோதும் உன் தாயானவள் இதை வேடிக்கை பார்க்கவில்லை. உன் தாயானவள் இதை உனக்கு சொல்ல நினைப்பதற்கும் காரணம் பின்னாளில் ஒரு நாள் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இது போன்ற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். அப்படி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் எனும் பொழுது என் குழந்தை நீ ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எது உனக்கு நன்மையை கொடுக்கிறது என்பதும், எது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதும், எது உனக்கு வேதனைகளை கொடுக்கிறது என்பதனையும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எதுவும் அறியாத பிள்ளையாக வெள்ளந்தியாக இருந்துவிடக்கூடாது. நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையுமே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தீமைகளையும் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். யார் நமக்கு என்ன நடத்த எண்ணி இருந்தாலும், யார் இந்த வாழ்க்கையில் நமக்கு எந்த சோதனைகளை கொடுக்க நினைத்திருந்தாலும் அவை எல்லாமும் தவிடுபொடியாகும். என் பிள்ளையின் வாழ்க்கையில் அவை எல்லாமும் காணாமல் போகும். என் பிள்ளையின் வாழ்க்கையில் என் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு நிச்சயமான நம்பிக்கையும் நிலையான புரிதலையும் உனக்கென தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, இந்த 3 பேரும் உன் பின்னால் தொடர்ந்து வருவதை இன்று நான் உனக்கு சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த 3 பேரும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு செய்ய நினைத்த ஒரு காரியத்தை நாளைய தினம் அரங்கேற்றப் போகிறார்கள். நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்கப் போகிறது. அவர்கள் அரங்கேற்ற நினைத்தது மட்டுமல்லாமல் உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய தெளிவும், இத்தனை காலமும் நீ உழைத்த உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் உனக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையான விஷயங்கள் எதுவென்று உனக்கு அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படி தேவையான விஷயங்களை ஒன்று புரிந்து கொண்டால் தேவையில்லாத விஷயங்கள் உன்னை விட்டு விலகிச் செல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். சில சமயங்களில் தேவையில்லாத விஷயம் என்னவென்று புரிந்து கொண்டு அதை விட்டு நீ விலகிச் சென்றால் தேவையானது நிச்சயமாக தானாகவே உன்னை வந்து சேரும். இரண்டிலும் எதையாவது ஒன்றை நீ யோசித்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ சரியாக செய்ய தொடங்கலாம். இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் என்னென்ன புரிதலை கொடுக்கிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த காலம், இந்த பிரத்யங்கரா உனக்கென துணை வருவதை உன்னால் எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. யாரும் நம் பின்னால் வந்து நமக்கு எந்த கெடுதலையும் செய்ய நினைத்தாலும் அதை தெய்வம் ஒருபோதும் விட்டு விடாது. அதே சமயம் ஒரு விஷயத்தில்
உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால் அதை தெய்வம் உனக்கு சொல்லாமலும் போகாது என்பதனை புரிந்து கொள். இப்பொழுது உன் தாய் உனக்கு அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த 3 பேரும் உனக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளாக இருந்து ஒரு விஷயத்தை நடத்த நினைக்கிறார்கள் என்றால் இவர்களினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கு இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா பிரத்யங்கரா, உண்மையாகவே இவர்கள் அன்பு வைத்து எனக்கு நல்லதை செய்ய வருகின்றார்களா, அல்லது எனக்கு தேவையில்லாத விஷயத்தை செய்து என் வாழ்க்கையில் கெடுதலை செய்ய நினைக்கிறார்களா என்று உனக்குள் எண்ணம் தோன்றுகிறதல்லவா? நிச்சயமாக உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து உனக்கு நல்ல விஷயத்தை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதனால் இதை எப்பொழுதும் நான் இந்த வாழ்க்கையில் உன் முன்னால் நின்று உனக்கு கெடுதலாக சொல்லிவிட மாட்டேன். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை நீ என்னவென்று தேடி பெற்றுக்கொள். இவை அத்தனையும் உனக்கு வேண்டியது போல எப்பொழுதும் உன்னுடைய மாற்றத்தை உனக்கு தந்துவிடும் அல்லவா? இந்த பிரத்யங்கரா துணையிருந்து எல்லா நிலையிலும் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு நம்பிக்கையையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்கிறாய் அல்லவா? அது போதும், இது போதும். என்னுடைய வார்த்தைகளுக்கு நீ கொடுக்கின்ற மதிப்பும் மரியாதையையும் நான் எப்பொழுதும் உன்னை தேடி வர வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை எனக்கும் கொடுக்கிறது. நான் உன்னிடத்தில் என்ன சொல்ல வந்தாலும் என் பிள்ளை அதை புரிந்து கொள்ளும் என்பதனை என்னால் உணர முடிகிறது. என் பிள்ளையினால் இந்த தாயின் அக்கறையை நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நம்ப முடிகிறது. என் பிள்ளை ஒருபொழுதும் என்னிடத்தில் அம்மா உனக்கு வேறு வேலை இல்லையா, எதையாவது சொல்லிக்கொண்டு என் மனதை கலங்கடிக்கிறாயே என்று கேட்டதே கிடையாது. அம்மா சொல்வது சரி, அம்மா எப்பொழுது எதை சொன்னாலும் அது சரி என்றுதான் என் பிள்ளை நம்புகிறாய். நான் நில் என்று சொன்னால் என் பிள்ளை நிற்கிறது. நான் உட்காரு என்று சொன்னால் என் பிள்ளை யோசிக்காமல் உட்கார்ந்து விடுகிறது. அதற்கு காரணம் எப்பொழுதும் நம் தாய் ஒரு வார்த்தை சொன்னால் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும் என்பது தானே. நம் தாயானவள் நமக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களில் நிச்சயமாக நன்மதிப்பு இருக்கும் என்பது தானே. அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நன்மதிப்பை பெற்று கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எந்த சூழ்நிலையிலும் தொலைத்து விடக்கூடாது. உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் இந்த விஷயங்களை என் பிள்ளை நீ எந்த சூழ்நிலையிலும் தொலைத்து விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை காலமும் இந்த பிரத்யங்கரா உன்னோடு நின்று உனக்கு சொல்லி இருக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு இனி என்னவாகும் என்ற உன்னுடைய எண்ணத்திற்கெல்லாமும் நான் இன்றே முற்றுப்புள்ளி வைக்கிறேன். உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்த யோசிக்கிறேன் என்பதனை என் பிள்ளை கட்டாயமாக நீ இப்பொழுதே தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதுதான் உண்மை. எந்த நாளுமே நம் சிந்தனைகளை எல்லோரும் தூசி தட்டி விடுகிறார்கள் அல்லவா? நீ நல்லது நடக்கும் என்று நினைத்தால் கூட இவர்கள் வேண்டும் என்றே உன் மனதை கலைக்கிறார்கள். ஆனால் நான் சொல்கின்ற இந்த 3 பேரும் இப்பொழுது சில நாட்களாக உன்னை பின்தொடர்ந்து வந்து உனக்கு நல்ல விஷயத்தை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை இவர்கள் உனக்கு என்னவென்று உணர்த்தி இருக்கிறார்கள். உன்னை தேடி வரும் பல நன்மைகளை உன்னை விட்டு செல்லாமல் பத்திரப்படுத்தி அதை உன் கண் முன்னேயே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் பல சந்தோஷமான விஷயங்களை இவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயம் தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது இதையெல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் சரியான முறையில்
என் பிள்ளை, நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கும் விஷயம் என்னவென்று நாமே உணராமல் இருந்தால் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல மாற்றங்களை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாமோ இருந்த மனநிலை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கி இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் பயந்து கொண்டிருந்த மனநிலை போய் இப்பொழுது ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் ஆற அமர யோசிக்கின்ற ஒரு மனவலிமை உனக்குள் வந்திருக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று ஆழமாக யோசிக்கக்கூடிய பக்குவம் என் பிள்ளைக்கு வந்திருக்கிறது. இதையெல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட பேரதிர்ஷ்டம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இப்படி உன்னை யோசிக்க வைத்தது யார்? இதுபோன்று உனக்குள் சிந்தனைகளை கொடுத்தது யார் என்ற எண்ணம் வேண்டுமல்லவா? இதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா, உன்னோடு நான் சொல்லும் இந்த விஷயங்கள் உனக்கு முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையின் நம்பிக்கையை, நீ யாரை நம்புகிறாயோ அவர்களின் மீது உனக்கு இருக்கின்ற நன்மதிப்பை அதிகப்படுத்தி கொடுக்கிறது என்பதனை நீ மறக்காதே. ஏனென்றால் உன் பின்னால் வந்த இந்த 3 பேரும் அப்படிப்பட்டவர்கள்தான். உன்னை தொடர்ந்து வந்த இந்த 3 பேரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த நன்மைகள் அப்படிப்பட்ட நன்மைகள்தான் என்பதனை நீ மறக்காதே. முதலாவதாக, நாளைய தினம் பங்குனி உத்திரம் பௌர்ணமி திதியில் வரக்கூடிய இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றும், உன்னுடைய விருப்பம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றும், நீ ஆசைப்பட்ட விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றும், உன்னை சில காலமாகவே தொடர்ந்து வந்து நீ விரும்புவதை இந்த பௌர்ணமி நாளில் உனக்கு நடத்தி கொடுக்க நினைத்திருப்பது முதலாவது யார் தெரியுமா? அது உன்னுடைய குலதெய்வம். இல்லை என்று மறுக்காமல் உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நீ எந்த தவறுகளையும் எந்த ஒரு விஷயத்திலும் தவறான ஒரு பாதையிலும் நீ பயணித்து விடக்கூடாது என்பதற்காக உன் குலதெய்வம் உன்னை கண்காணித்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவதாக, அந்த கருப்பண்ண சாமி, குலசாமியாக என் பிள்ளை நீ நினைத்து வணங்கும் அந்த கருப்பண்ண சாமி உன் குலதெய்வமாக இருந்தாலும் சரி, உன் குலசாமியாக இருந்தாலும் சரி, அவரும் உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் குழந்தை, நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தெய்வம் யார் தெரியுமா? அவரை நீ நினைத்தாயோ இல்லையோ, அவரை நீ தேடினாயோ இல்லையோ, ஆனால் அவர் உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார். பங்குனி உத்திர நாளில் இந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அவர் உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் யார் தெரியுமா? என் குழந்தையே, அவர்தான் கந்தன். பங்குனி உத்திரத்திற்கு உரியவரான பங்குனி உத்திர நாளில் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்த தகுதி உடையவரான அந்த முருகப்பெருமான், அவரும் உன்னை தேடி வருகிறார் என்பதுதான் உண்மை. உன்னை பின்தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கையில் நடத்த வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்திருக்கிறார். நாளைய தினம் இந்த 3 தெய்வங்களும் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக நின்று உனக்கு நல்லதை செய்யாமல் சென்றுவிட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்க இருக்கும் நல்ல விஷயத்தை என் பிள்ளை நீ இப்பொழுதாவது புரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். எந்த நிலையிலும் உன் வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கரா துணை இருக்கும் நேரம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்டு வாழ்வாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு தேவையானது என்னவோ அதை நான் உனக்கு நடத்துகிறேன் என்பதனை மட்டும் நீ ஒரு காலமும் மறக்க வேண்டாம். நீ யோசிப்பது எல்லாமும் உன் வாழ்க்கையாக மாறப்போவதை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என்றுமே இனி உனக்கு வெற்றியின் உச்சத்தை உன் தாய் நான் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய்.
தெய்வம் இருப்பதும் இனி உனக்கு நிச்சயமாக தெரிய வரும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.